நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். முதலாவதாக தேசிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா கோவா விடுதலை தினம் நேற்று கொண்டாடப்பட்டிருக்குது. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகீசியர்களின் ஆளுகையில் சுமார் 450 ஆண்டுகளாக இருந்தது கோவா 1961ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி விடுதலை பெற்றிருக்குது. அதனுடைய 60வது விடுதலை தினம் தான் நேற்று, அதாவது டிசம்பர் 19 2020 அன்று கொண்டாடப்பட்டிருக்குது. இதை ஒட்டி பார்த்தீங்கன்னா 2 நாள் பயணமாக நம்முடைய இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் கோவா சென்றிருக்காங்க. அவரை மாநில ஆளுநர் பகத்சிங் கோஷியாரி, மாநில முதல்வர் பிரமோத் சாவந்த் ஆகியோர் வரவேற்றிருக்காங்க. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டிலேயே தனிநபர் வருமானம் அதிகம் உள்ள மாநிலமாக கோவா இருப்பது சிறப்புக்குரியது. அடுத்ததாக, உடம்பில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை குறைக்க உதவக்கூடிய வேதி மருந்தின் பெயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலிசிவிலம் ஹைட்ரோகுளோரைடு அப்படிங்கிறது தான். இது பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இரு பாலருக்கும் 10 முதல் 17 வயது உடைய இரு பாலருக்கும் கொழுப்பை குறைப்பதற்கு இந்த கொலிசிவிலம் ஹைட்ரோகுளோரைடு அப்படிங்கிறது உதவியாக இருக்கும். இதை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 625 mg அந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதை எந்த சந்தையில் அறிமுகப்படுத்த இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க சந்தைகளில் விற்பனை செய்வதற்கு அமெரிக்க மருந்து மற்றும் நிர்வாக அமைப்பு அனுமதி வழங்கியிருக்குது. எந்த கம்பெனிக்கு அனுமதி வழங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூஃபின் அப்படிங்கிற மருந்து கம்பெனிக்கு தான் அனுமதி வழங்கியிருக்காங்க. செய்திகளை பார்த்தீங்கன்னா, சாங்கி 5 அப்படிங்கிற விண்கலம் குறித்து தான் பார்க்க போகிறோம். இது எதற்காக யார் ஏவப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நிலவில் இருந்து கற்களை எடுத்து அதனுடைய மாதிரிகளை ஆய்வுக்காக பூமிக்கு கொண்டு வருவதற்காக அனுப்பப்பட்ட சீனாவினுடைய விண்கலம் தான் இந்த சாங்கி 5. இது எப்போ அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் 24/11/2020 அன்று விண்ணில் செலுத்தியிருக்காங்க. எந்த ஏவுதளத்திலிருந்து ஏவியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைனான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய வெங்சாங் அப்படிங்கிற ஏவுதளத்திலிருந்து தான் ஏவியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நிலவில் 20 நாட்கள் வளம் அதில் இருக்கக்கூடிய மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு எடுத்து வர திட்டமிட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பணிகளை யார் செஞ்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக இந்த திட்டத்தை 50 ஆண்டுகளுக்கு பிறகு சீனா தான் நிறைவேற்றியிருக்குது. இது பார்த்தீங்கன்னா நவம்பர் 27ஆம் தேதி நிலவை அடையும். அது மாதிரிகளை சேகரித்து கொண்டு, அதாவது டிசம்பர் மாதம் 16 17ஆம் தேதியில் பூமிக்கு திரும்பும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்று சனிக்கிழமை 19/12/2020 அன்று சீன விண்வெளி ஆய்வு நிறுவனம் தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது சாங்கி 5 அப்படிங்கிற விண்கலம் நிலவில் இருந்து 1731 கிராம், அதாவது 1.731 கிலோகிராம் பாறை மற்றும் கற்களை பூமிக்கு எடுத்து வந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. இது டிசம்பர் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நிலவில் தரையிறங்கி அந்த மாதிரிகளை சேகரித்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் பார்த்தீங்கன்னா துணை செய்தி தொடர்பாளராக இந்திய அமெரிக்கரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை மாளிகையோட துணை செய்தி தொடர்பாளர் பொறுப்புக்கு வேதாந்த் பட்டேல் அப்படிங்கிறவர் பேரை ஜோ பைடன், அதாவது அடுத்த மாதம் பதவியேற்கக்கூடிய புதிய அதிபராக பதவியேற்கக்கூடிய ஜோ பைடன் பரிந்துரைத்திருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா தற்போது பைடனுடைய பதவியேற்பு விழா குழுவின் முதுநிலை செய்தி தொடர்பாளராக இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அவர் என்ன பணியாற்றியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிபர் வேட்பாளர் போட்டியின் போது நவாடா மற்றும் மேற்கு மாகாணங்களில் தகவல் தொடர்பு இயக்குநராக பொறுப்பு வகித்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. விளையாட்டு செய்திகளில் பார்த்தீங்கன்னா, உலகக்கோப்பை குத்துச்சண்டை குறித்து தான் பார்க்க போகிறோம். இந்த உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி ஜெர்மனியின் கொலோன் நகரில் நடைபெற்று இருக்குது. இதில் இந்தியாவின் அமித் பாங்கல் அப்படிங்கிறவங்க தங்கம் வென்றிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சதீஷ்குமார் அப்படிங்கிறவங்க 91 கிலோ எடை பிரிவில் வெள்ளி பதக்கம் தான் வென்றிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய உடல்நிலை ஒத்துழைக்காத காரணத்தால் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவிச்சிருந்தாங்க. இதனால் வெள்ளி பதக்கம் தான் இவருக்கு கிடைச்சது. மேலும் பெண்கள் பிரிவில் பார்த்தீங்கன்னா சாக்ஷி மணிஷா அப்படிங்கிற 2 பேர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியிருக்காங்க. பூஜா ராஜ், கௌரவ் சோலங்கி அப்படிங்கிற 2 பேரும் வெண்கல பதக்கத்தை உறுதிப்படுத்தியிருக்காங்க.